பூமாதேவி மாதிரி பொறுமையின் அவதாரம் தான். எத்தனை சோதனை கொடுத்தாலும் தாங்கிக்குவா. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டிங்க அதே பூமாதேவி ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிச்சிருவா. அப்ப நீ உங்க அம்மாவும் எங்கடா போவீங்க? நாஸ்தி ஆயிருவ. கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடக்க முயற்சி பண்ண. யாரா அந்த பொண்ணு? உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. அந்த பொண்ணு உன் அக்கா தங்க மாதிரி ஒரு பொண்ணு தானே. உன் அக்கா தங்கைய கட்டி கொடுத்து அனுப்பும்போது புருஷன் அவளை நல்லா வச்சுக்கணும், மாமியார் அன்பா பழகணும், போன இடத்துல சந்தோஷமா இருக்குன்னு நீ நினைக்கிறது இல்ல? அதே மாதிரி இந்த பொண்ணு விஷயத்துல நினைப்பா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற? இந்த கிழமை ஏறா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறதுக்குன்னா இத பாருப்பா, நானும் என் பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க வீட்டுல இந்த மாதிரி என்ன அல்லல் படுதுன்னு எனக்கு தெரியும். அந்த மருமக பள்ளிகிட்ட எல்லாம் உங்ககிட்ட காட்ட மாதிரி கோவத்தை காட்ட முடியல. உங்ககிட்ட பொறிச்சு தந்ததெல்லாம் அந்த மருமக பள்ளியில நிக்க வச்சு பேசணும்னு ஆத்திரம் வரும், உதடு வரைக்கும் வார்த்தை வந்துடும். ஆனா அடக்கிக்குவேன். ஏன்னா நான் அப்படியெல்லாம் வார்த்தையை கொட்டிவிட்டேன்னா அந்த கோவத்தை என் பொண்ணுங்க மேல காமிப்பாங்க. அது எனக்கு தேவையா? இத பாரு, நான் பட்ட சங்கடத்தை உன் மாமனார் படக்கூடாது. ஏன்னா அந்த மாமனார் ஒரு தகப்பனா இருப்பா, பாவம் பொண்ணை பத்தவர். அதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். இத பாரு, நான் இதெல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். குத்தம் சொல்றதான் நினைக்காத. நான் தான் போய் சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. பிற்காலத்துல நினைச்சு பாத்தீங்கன்னா என் மேல சந்தோஷப்படுவேன். உன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கப்பா. உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தான்னா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு, நீ சந்தோஷமா இருப்ப. நல்லா இருக்கு. வருங்கய்யா. சிதம்பரம், ரொம்ப மன கஷ்டத்தோட பேசிட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பொண்ணுங்க வெளியே ஏதாவது பிரச்சனையா? ராத்திரி அவங்கள பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப இப்படி பேசுறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கலாம்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு கூட இப்படிதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, மன கஷ்டம். ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். சில பரிகாரங்கள்லாம் சொன்னாரு. எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சேன். இப்போ படிப்படியா பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமா இருக்கேன். இப்ப அவசரமா இங்க போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு முக்கியமான ஜோலி எதுவும் இல்லையே? ஐயா, இதை விட முக்கியமான வேலை என்னங்க இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்களே ஏதோ ஜோசியர் பரிகாரம் சொன்னாருன்னு, அதனால உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஏற்பட்ட சங்கடங்களை தீர்ந்து போச்சுன்னு, அதே மாதிரி எங்க குடும்பத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. தெய்வம் மாதிரி வந்து சொன்னீங்களே, இதை விட வேற என்னங்க இருக்கு? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க வீட்ல இருங்க, நான் போய் ஜோசியர் கையோட கூட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட மன விட்டு பேசுங்க. சரியா? ரொம்ப சரியா சொல்லுவாரு. நல்லதும் நடக்கும். நான் போய் சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாம்மா, நானும் தானே கடையில இருந்தேன். யாருக்கிட்டையாவது வட்டிக்கு பணம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாமா. அவனுக்கு நிஜமாவே பண கஷ்டம் இருக்குமா? அவனுக்கு பணம் தேவைப்படுது. பாத்தீங்களா மாமா, புலி வருது கதை மாதிரி அவர் வழக்கம் போல வீம்பு பண்றாருன்னு தான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் அப்பா கிட்ட பணம் கேட்க மறுத்துட்டேன். பணம் தேவை இருக்கிறது நிஜம்தாம்மா. அதுக்காக இப்படியா கேட்கறது? அதுக்கு ஒரு தன்மை இருக்குமா? அவன் கேட்கிற விதத்துல இருந்தே உனக்கு அவன் மேல சந்தேகமும் ஒரு கோபமும் வந்ததுங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடியுதுமா. என்னம்மா, ஏன் பேசாம இருக்க? என்ன யோசனை பண்ற? இல்ல மாமா, அவரு பொய் சொல்றாருன்னு நினைச்சுதான் அப்பா கிட்ட நான் பணம் கேட்க மறுத்தேன். அது உண்மையா இருக்கும்போது அப்பா கிட்ட பணம் கேட்கலான்னு தான் தோணுது. வேணாமா? வேண்டாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, நீ அப்பா கிட்ட பணம் கேட்டா அவர்கிட்ட இருந்து கொடுத்துட்டா பரவாயில்ல. நீ கேட்ட நேரம் அவர்கிட்ட பணம் இல்லாம இருந்தாலும், இல்ல வேற யாராவது காரணத்தினால கொடுக்க முடியாம போயிட்டாலும், இந்த படுபாவி காலத்துக்கும் அவர் தலையை போட்டு உருட்டுவாமா. பாவமா அந்த மனுஷன், அவரை தொந்தரவு பண்ணாத. என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றது சரிதான்னு உனக்கே புரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இவன் கேட்ட நேரம் சம்பந்தியால பணம் கொடுக்க முடியலன்னா அதுக்காக வேற அவர் ரொம்ப மனசு சங்கடப்படுவாருமா. வேண்டாமா, இந்த பிரச்சனை பேசாம இதோட விட்டுரு. முடிஞ்சா இவன் எங்கேயாவது பணம் புரட்டி கட்டட்டுமா. ஒருவேளை முடியலன்னா என்னம்மா,
அந்த அயன் பாக்ஸ் ஏஜென்சி மட்டும் தானே போகும். போனா போகட்டுமா, மத்ததெல்லாம் நம்ம கைவசம் இருக்க. இருந்தாலும் பணம் வேணும்னு கேட்டுட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. ஆட விட்டு தள்ளுமா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ நானும் படுற பாடே போதும். பாவம் சம்பந்தி, அவர் பாட்டுக்கு அங்க நிம்மதியா இருக்கட்டும். நாம யாரும் அவர் நிம்மதியை கெடுக்க வேணாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரமா தான். தேங்க்ஸ் பவானி. எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, எப்பவும் போல எரிஞ்சு விடாம இப்ப சாதாரணமா பேசுறீங்க, அதுக்குதான். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, எதுக்காக இப்படி வெயிட் பண்றது, பாக்குறது, பேச முயற்சி பண்றதுன்னு இருக்கீங்க. எனக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. என்ன பவானி, என்ன சொல்ற நீ? நீங்க யாரு? எதுக்காக என்ன காலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவன் சொல்லி ராகிங்ல இருந்து என்ன பாதுகாக்கணும்? எனக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன இருக்கு? இப்ப கூட என்னோட கோவத்தை அடக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், தெரியுமா? ஏன் பவானி, ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச முடியும்? சம்பந்தம் இல்லாத ஒரு மூணாவது மனுஷகிட்ட நான் இவ்வளவு தூரம் பேசுறதே அதிகம். அப்போ ஏன் நான் லெட்டர்ல எழுதின மாதிரி அதே ட்ரெஸ் நீ போட்டு வந்த? என்னது லெட்டர் ட்ரெஸ்ன்னு எதோ உளறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பவானி நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? இங்க பாருங்க, உங்க உளறலுக்குலாம் நான் ஆள் கிடையாது. இப்ப கூட நான் உங்களை திட்டாம ஏன் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? மறுபடியும் உங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான். நேத்து கூட எங்க மாமா உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை இருக்கு. மறுபடியும் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அத்தனையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வேற எந்த கற்பனையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை விட பவானி, நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா? காலேஜ்ல பசங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் வந்து விசாரிச்சேன் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நான்சென்ஸ். இத பாருங்க, நான் முடிவா சொல்றேன், இனிமே எந்த காரணத்துக்கு கொண்டோ என்கிட்ட பேச முயற்சி பண்ண வேண்டாம், புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி வெயிட் பண்ணி பேசுற பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி ஃபாலோ பண்றது, பேசுறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க, புரிஞ்சுதா? அதுக்குள்ள பவானி, நான் என்ன சொல்றேன்னா, என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டி, தற்செயலா பாத்துக்கிட்டோம், அதான். உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கா? தெரியும் ஆண்டி. நீங்க இப்ப வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாமா, வீட்டுக்கு தான் போறேன். நானும் வரேன் ஆண்டி, போலாமா? ரமேஷ், நீ? இல்ல ஆண்டி, எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். வா. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னம்மா? நான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. வா போலாம். ஐயா, உங்க பொண்ணுங்களோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளைங்களோட ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். சரி, அவங்களோட கிரகநிலை சரியில்லை. அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியுது. இதை இப்படியே விட்டீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரியற சூழ்நிலை உருவாகும். அதுக்கு இதே செய்யலாம். சொல்றேன். இதுல நிர்மலா செல்வங்கிற ரெண்டு பேரோட ஜாதகம் இருக்கு. யாருங்க இவங்களா? அது ரெண்டாவது மருமகன் மாணிக்க மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரோட கூட பிறந்தவங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க. கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா பிரச்சனை காரணமா மணமக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்க ஜாதகத்தையும் விட்டு காமிக்கிறேன். அப்படியா? நான் சொல்ற பரிகாரத்தை எல்லாருக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சொல்லுங்க, செய்யறேன். தேவிப்பட்டினம்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருப்பீங்க. மனைவி பிரிஞ்ச ராமர் சீதையை தேடி இலங்கைக்கு போகும்போது கடலுக்குள்ள இருக்கிற நவகிரகத்தை வச்சு பூஜை செஞ்ச இடம் அது நவபாஷாணத்தால ஆனது. அங்க வந்து குடும்பத்தோட நீங்க எல்லாரும் போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரியா? அதுக்கு ஏதாவது நாள் கிழமை உண்டா? எப்ப போகணும்? அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 நாள்ல அந்த பரிகார பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். 2-3 நாளுக்குள்ளவா? ஆமாங்க ஐயா, இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நான் சொல்ற பரிகாரத்துக்கு உகந்த நாட்கள். லேட் ஆச்சுன்னு வைங்க, சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடும். அதனால லேட் பண்ணாம குடும்பத்தோட எல்லாரும் போய் பரிகாரத்தை பண்ணிடுங்க. இந்த நிர்மலாவையும் செல்வத்தையும் அவசியம் கூட்டிட்டு போங்க. சரியா? அப்படியே செய்து. ரொம்ப நல்லதுங்க. என்னது 500 ரூபாய் குறையுது? நெல்லூர் பாட்டி உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னது 7500. 7000 தான் இருக்கு. 500 ரூபாய் எங்க? ஓ அதுவா, வழியில லாரி ஒரு சின்ன பிரச்சனை, மெக்கானிக் ஷெட்ல வச்சு பார்த்தேன். அந்த செலவு 500 ரூபாய் எழுதிக்கங்க.
அப்படியா? பில் கொடுங்க. பில்லா? பில் இல்லையே. என்னது பில் இல்லையா? செலவு பண்ணதுக்கு பில் இல்லனா எப்படி? அதான் நான் சொல்றேன்லமா. நீங்க வாயால சொன்னா பத்தாது, எனக்கு பில் வேணும்ல. ஏமா என் வாய் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க வாயால சொல்லி நான் காதால கேட்டு ஓகே பண்றதா இருந்தா இந்த லெஜர் புக்கு பென்னு கணக்கு இதெல்லாம் எதுக்கு? 10 ரூபாவா இருந்தாலும் பில் இருக்கணும். 500 ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட்? இந்த பாருமா, ஹைவேஸ் ரோட்ல அரட்ராயர் போட்டு ஒரு சின்ன பையன் பொட்டி கடை மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறான். அவங்ககிட்ட போய் என்னத்த பில்லு கேக்குறது? அது என்ன பெரிய கம்பெனியா? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்னப்பா பிரச்சனை? பாருங்க சார், 500 ரூபாய் மெக்கானிக் செலவு, அதுக்கு போய் பில்லு கேக்குறாங்க சார். அவனே ஒரு ஓட்ட கடை வச்சுக்கிறான், அவங்ககிட்ட போய் எப்படி சார் பில்லு வாங்குறது? அது இல்லைங்க, நான் கணக்கு எழுதணும்ல. கணக்க விடுங்கம்மா. 500 ரூபாய் போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்திட போறேன்? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. பார்ட்டி கொடுத்த பணத்துல 500 ரூபாய் குறையுது, மெக்கானிக் செலவுன்னு சொல்றீங்க. ஓகே, பில் இருந்தா தானே நான் அக்கவுண்ட்ல எழுத முடியும். பில்லு கேட்டா கொடுக்க வேண்டியதானப்பா? சார், அது சின்ன கடை சார், அவங்க புரியாம பேசுறாங்க சார். பில்லு கொடுக்கற அளவுக்கு பெரிய கடை கிடையாது. ரப்பர் ஸ்டாம்பாவது இருக்கும்ல. இந்த தேதிக்கு இந்த நம்பருக்கு இந்த லாரிக்கு இந்த வேலை பார்த்தோன்னு நீங்க எழுதி கொடுத்தா அவன் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க போறான். என்னம்மா நீ ஃபீல்டே புரியாம பேசுற? அந்த பையனுக்கு கையெழுத்தே போட தெரியாது. சரி, கை நாட்டாவது வாங்க வேண்டியதானே? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். சக்தி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பில் எல்லாமே கணக்கு எழுதிருங்க. இதை பாருப்பா, அவங்க சொல்றது கரெக்ட். சின்ன அளவோ பெரிய அளவோ எந்த செலவா இருந்தாலும் பில்லு கொடுக்கறதா முறை. சரிங்க சார். நம்பிக்கைக்காக இல்ல, கணக்கு எழுதுறதுக்கும் அதுதான் கரெக்டான முறை. புரியுதா? இனிமேல் எதுவா இருந்தாலும் பில்லு கொடுக்கணும். சரி சார். புரியுதா உனக்கு? அப்புறம் நீ இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா வேணா இருக்கலாம். இந்த கம்பெனில ஒரு பொறுப்பான வேலையில அவங்கள நம்பிக்கையா உட்கார வச்சிருக்கோம். அவங்க ஒரு பில்லு கேட்டா நீ கொடுத்தா ஆகணும். அவங்க சொல்றபடி கேட்டு வேலை பார்க்கறதுக்கு தான் நீ இங்க இருக்க. புரியுதா? சரி சார். இனிமே ஆர்கியூ பண்ற நேரத்துல அவங்க கேட்கறத கொடுக்கணும். சரி. ஓகே? போசே, போசே, வாங்க மாமா. என்னடா எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஆமாமா. என்ன மாமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? ஆமா, என்ன பண்றது? பவானி எந்திரி. வாங்கப்பா. பாடு பாடு. நானு நேத்தே வந்திருக்க வேண்டியவன். எதிர்பாராத ஒரு வேலை வந்துருச்சு, இருந்து சந்தோஷமா முடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்பா சாப்பிட்டீங்களா? தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா? வேணாம் வேணாம், லேட் ஆயிடுச்சு இல்ல, வழியிலே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன மாமா அப்படின்னு முக்கியமான வேலை? சொல்றேன் தானே, நீ உட்காரு. உட்காருக்கா. ரொம்ப நல்ல சமாச்சாரம் தான். நம்ம குடும்பத்துல எல்லாரையுமே இத்தனை நாளா பிரச்சனை எல்லாம் வாட்டிக்கிட்டே இருக்குதா. நம்ம ஊர்ல ஒரு நல்ல சோசியரை சந்திச்சேன். அவர்கிட்ட இதுக்கு என்ன நிவர்த்தியான்னு கேட்டேன். அருமையா ஒரு பரிகாரம் சொன்னார். என்னப்பா சொன்னாரு? ராமேஸ்வரம் பக்கத்துல தேவிப்பட்டினம்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்குதான். அங்க போய் நம்ம குடும்பத்திலே எல்லாருமா சேர்ந்து பரிகார பூஜை பண்ணா குடும்பத்துக்கே நல்லதான். அப்புறம் என்ன மாமா போயிட்டு வந்துடலாம். எல்லாரும்னா யாருலப்பா? எல்லாரும்னா அக்கா தங்கச்சிக்கு 5 பேரு, மரும பிள்ளைங்க, நான், எல்லாரும் தான். இத்தனை பேரும் கூட்டமாவா? என்னமா அது, குடும்பம்னா நம்ம எல்லாரும் தான். அப்போ நான் வரலப்பா. என்னமா அது இப்படி பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? நல்ல காரியத்துக்கு சாமி கும்பிடத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படியே பேசுறது? அப்பா, எனக்கும் இப்ப நீங்க சொன்ன சில பேருக்கும் ஒத்து வராது. போற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா கடைசியில நான் தான் தப்பு பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அதானே சொல்றது வழக்கம். என் தலைதான் உருளும். அதான் சொல்றப்பா, நான் வரலப்பா. எப்படி சொல்ற? மாமா எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ பேசிட்டு இருக்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒவ்வொரு தடவையும் கெட்ட பேர் வாங்கி அசிங்கப்படுறது நான் தானே. ஏன் தானே பழைய சச்சரவு எல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிற? இப்ப நம்ம போறது எதுக்காக? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மறுபடியும் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு தானே இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கிற? அப்பா, நான் ஒண்ணு உங்க பேச்ச மறுத்து பேசணும்னு நினைக்கல. எனக்கு அவங்க கூட எல்லாம் வந்து அசிங்கப்படுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். யார் நீ சொல்ற? அவங்க இவங்க என்ன எல்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளா அவங்க கட்டிக்கிட்டவங்களோ? அவங்க மூணாம் மனுஷங்களா? ஐயா சாமி, இதுக்கு முன்னாடி நான் பட்ட அனுபவத்தை வச்சு பேசுறேன். நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. எப்ப எந்த பிரச்சனைனாலும் நீங்களும் நானும் தான் அசிங்கப்பட்டு நிப்போம். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏமா, உங்களை நாங்க எதுக்காக கூட்டி போறேன்? சண்டை போடுறதுக்காவா? இனிமே ஒரு சண்டையும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அத முதல்ல புரிஞ்சுக்க. உங்களை நாங்க எதுக்காக கூட்டி போறேன்? சண்டை போடுறதுக்காவா? இனிமே ஒரு சண்டையும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அத முதல்ல புரிஞ்சுக்க. எதனா
உங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அதுக்காவது வாம்மா. நீ என் கூட தானே வரப்போற. அந்த மாதிரி உனக்கு ஏது நடக்க நான் விட்டுருவனா? என்னக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, பேசாம இருக்க? ஏய், இவ்வளவு தூரம் மாமா சொல்றாருல, வாய் மட்டும் சும்மா இருக்க. சரின்னு சொல்றீங்க போஸ், சும்மா இரு. தானே நான் எதுக்காக கூப்பிடுறேன் நல்லா புரிஞ்சுக்குமா. நம்ம குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ நல்லா இருக்கணும், போஸ் நல்லா இருக்கணும், போஸோட வியாபாரம் பெருகணும், குழந்தை நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு நல்ல எண்ணத்தோட வாமா. ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் போகும்போது இப்படி அபசோன மாதிரி பேசப்படாது. ஏய், என்னடி இன்னும் உம்முன்னு இருக்க? சரின்னு சொல்றீ. போஸ், நீ கொஞ்சம் சும்மா இரு. தனமா யோசிச்சு முழு மனசோட வரத்துக்கு சம்மதம் சொல்லட்டும். வரி இல்ல? சரிப்பா, நான் வரேன். தூங்கிட்டியா சரோ? நீ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். வர வர நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ பழைய சரோ கிடையாது. மனசுல அலட்சியமும் திமிரும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் சரோ, நான் ஏதாவது சொன்னா பதிலுக்கு இது சரி இது தப்புன்னு ஏதாவது சொல்லாமல? இப்படி மண்ணு மாதிரி இருந்தா பேசுறவன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா முட்டாப்பா எல்லாம் உனக்கு செய்யறதுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஏண்டி பொம்பளைங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒண்ணு பேசி பேசி ஆளை கொல்றீங்க, இல்லன்னா ஊம கொட்டா மாதிரி இருக்கீங்க, இல்லன்னா அழுது அழுது நோக்கடிக்கிறீங்க. ஏடி, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? நான் உங்களை அவமானப்படுத்துறேனா? பின்ன தொடர கையை தட்டி விடுறதும், பேசினா வாயை மூடிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறதும், இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? அடேங்கப்பா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய மட்டும் பொம்பளைங்க மேல போடுங்க. இப்ப என்னடி பழிய போட்டேன் நானு? இப்ப சொன்னீங்களே, நாங்க ஒண்ணு பேசுவோம், இல்ல அழுவோம், இல்ல ஊம கொட்ட மாதிரி இருப்போம்னு. என்ன மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து தானே சொன்னீங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நீங்க எங்களை அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, எங்க உணர்ச்சிகளை அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா நாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நாள் பூரா வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்களை கவனிக்கணும். எங்களை வேலை வாங்கி ஆம்பளைங்க நீங்க சௌகரியமா இருக்கீங்க. அத நீங்க வசதிக்கு மறந்துட்டு மனசாட்சியே இல்லாம பொம்பளைங்க மேல பழிய போடுறீங்களே, இது என்ன நியாயம்? ஆம்பளைங்க நியாயமா? நீங்க பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் வெறுமனே பேசுறோம், அழறோம், அமைதியா இருக்கோன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. பொம்பளைங்களும் கோவப்பட்டா, திட்டினா, பதிலுக்கு அடிச்சா எங்களால வீட்டு வேலை எல்லாம் பண்ண முடியாது, நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அப்ப உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் சொல்லல, நீ பழைய சரோ இல்ல, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற, அப்படிதானே? ஆமா, மனசுல வச்சுட்டு தான் பேசுற. கையால் ஆகாத தனம் அதான் மனசுல வச்சுட்டு பேசுற. நானும் தணிஞ்சு தான் போறேன். ஆனா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. நான் என்னதான் நியாயமா பேசினாலும் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. என்னடி பேசுற? ஏன் 2 நாளா எப்படி இருக்க? என் கூட பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டா கண்ட கதையெல்லாம் பேசுற? கண்ட கதை இல்லங்க, நம்ம கதை தான். சரிடி, இப்படியே இரு, காலம் முழுக்க இப்படியே இருந்துரு. இனிமே உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டா அப்போ ஏண்டான்னு கேளு. உன்னெல்லாம் உங்க அப்பா முகத்துக்காக தான் சும்மா இருக்க. அடேங்க அப்பா, நீங்க எங்க அப்பாவை அவமானப்படுத்தினதே இல்லையா? நீங்க மறந்துருக்கலாம், நான் மறக்கலங்க. அடிச்சி, உன்கிட்ட போய் பேசுற பாரு. உங்க அப்பாட்ட பணம் கேட்டியா? கேக்கலங்க. கேக்கலையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேக்கலன்னா என்ன அர்த்தம்? கேட்க கூடாதுன்னு இருக்கியா, இல்ல இவன் பணத்துக்காக கஷ்டப்படுறத பாக்கணும்னு இருக்கியா? இல்லங்க, நேத்து தான் மாமா சொன்னாரு நீங்க பணம் கேட்ட விஷயம் உண்மைன்னு. இனிமேதான் அப்பா கிட்ட கேக்குறதுக்காக போகணும். ஓஹோ, நான் சொன்னதை நீ நம்பல, எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நம்புற. என் மேல நீ வச்சுக்கிற மரியாதை தானே? இங்க பாருங்க, கேக்குற விதத்திலயும் ஒரு முறை இருக்கு.
ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் தோணுச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் என்ன 2வது மட்டத்துல தானே வச்சிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? புரியாத மாதிரி பேசாத. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பணம் தேவைங்கிறத ஒத்துக்கிற. நீ இப்படி இந்த சிதம்பரம் அம்மா இந்த போஸுக்கு மானியத்துக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி போய் உதவி பண்றாரு. எனக்கு இனிமேல் நீ கேட்ட ஒரு பணம் கொடுத்தாதான் நிஜம். நான் எல்லாருக்கும் ஒரு இலக்காரம். ஏன் அந்த மாணிக்கத்தை விட போஸை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? இதோ இப்படி பேசுறீங்களே, இந்த குறைதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு தோணுது. என்ன கொடுத்த நீ கண்ட? உங்களுக்கு பணம் தேவை, ஆனா அதை கேட்கிற விதமா நடந்துக்கிற விதமா அப்படியா இருக்கு. எப்ப பாரு போஸ் மாமாவோட மாணிக்க மாமாவோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. அதான் மனசுக்குள்ள போட்டு கும்பிட்டு அதான் பிரச்சனையே. முதல்ல பிரச்சனை வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான். நல்லா பேசுற. எந்த பேச்சு எடுத்தாலும் கடைசியா சுத்தி வளைச்சு எங்க தெரியுமா முடிக்கிற? தவி ஒரு கேனப்பைங்கிற மாதிரி தானே முடிக்கிற. இந்த பேச்சுல எங்க கத்துக்கிட்ட? லீலா, இது பாருமா உங்க அப்பா வந்திருக்காரு. வாங்கப்பா. உங்க மாமா வந்திருக்காரு பாருடா. அப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குப்பா. நீங்க இருங்க. அப்புறம் ஏதோ விசேஷமா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன